எப்ப பார்த்தாலும் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கா. சும்மாவே இருக்க மாட்டாளோ? செம்பா, அண்ணி சொல்லுங்க அண்ணி. என்னத்த சொல்றது? உன்னால வீட்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு தெரியுமா? என்னாலயா அண்ணி? இதுக்கு முன்னாடிலாம் நீ எவ்வளவு நல்ல பொண்ணா இருந்த. சொல்றத கேட்டுக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு, அப்பெல்லாம் உன்னை யாராவது வேலைக்காரி மாதிரி பாத்துருப்போமா? இந்த வீட்ல ஒருத்தர் மாதிரி தானே உன்னை நினைச்சோம். ஆமா. எப்ப இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தியோ அப்பவே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. நீ மருமகளா வந்ததுனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா உன்னால எப்ப பார்த்தாலும் அத்தைக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. எங்க எல்லார விடவும் செம்பா செம்பான்னு உன்னதானே தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அந்த நன்றிய கொஞ்சமாவது நினைச்சு பார்க்க வேண்டாம்? திரும்ப திரும்ப அவங்க கிட்டயே பிரச்சனையை கொண்டு போய் நிறுத்திட்டு இருக்க. இப்ப கூட பார்த்தல என்ன நடந்துச்சுன்னு. இந்த ஸ்ட்ரீட்ல அவங்க எத்தனை வருஷமா இருக்காங்க. அவங்க எல்லாருமா சேர்ந்து அத்தையை தான் பிரசிடென்டா செலக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் அத்தை மேல எவ்வளவு மரியாதை இருக்கும். அவங்க எல்லாரும் முன்னாடியே வச்சு இப்படி கார்த்திக் அத்தையை அசிங்கப்படுத்திட்டாரு. இதான் நீ அவங்களுக்கு காட்டுற நன்றி விசுவாசமா? நான் என்ன பண்ண? சும்மா நடிக்காது செம்பா. எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்க. உன்னால தானே கார்த்திக் அத்தையை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தினாரு. அங்கேயே கார்த்திகை நீ மடக்கி அத்தையை அசிங்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லிருக்கணுமா வேண்டாமா? என்னாலயா? பாவம் அத்தை முகம்லாம் எப்படி வாடி போயிடுச்சு. எனக்கே சங்கடமா இருந்துச்சு. அண்ணி, நான் வேணா பெரியம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு வரட்டுமா அண்ணி? வேணாம், அதெல்லாம் நான் அங்கேயே பேசி அத்தைய சமாளிச்சிட்டேன். அவங்க எல்லாம் ஊர்ல பெரிய மனுஷங்க. ஏதோ 2 வார்த்தை சொல்லிட்டாங்க, சொல்லிட்டு போட்டுமேன்னு விட்டுற வேண்டிதானே. அண்ணி, நீ என்ன பிறக்கிறப்பவே எஜமானியாவ பிறந்த? வேலைக்காரியா தானே இருந்த. அதுதான் அவங்க இப்படி சொன்னாங்க. அதுக்கு எதுக்கு கார்த்திக்கு அவ்வளோ ரோஷம் பொத்துக்கிட்டு வருது? அவங்க எல்லாரையும் சமாதானப்படுத்துறதுக்குள்ள நான் படாத பாடுபட்டுட்டேன். எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்பதான் நான் கார்த்திக் பேசுறதுக்கு பரிகாரமா செம்பா உங்க கோயிலுக்காக எல்லா வேலையும் பண்ணுவான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். கார்த்திக் உடனே உன்னை அந்த வேலைக்கெல்லாம் போக கூடாதுன்னு சொன்னா உடனே நீ கார்த்திக் பேச்சு கேட்டு நீ அந்த வேலைக்கெல்லாம் போகாம இருக்காத. அப்புறம் அவங்க இன்னும் கோவப்படுவாங்க. நம்ம மேல கோவம் இருக்கிறதுனாலதான் நீ எதுலயுமே வந்து கலந்துக்கலன்னு நினைப்பாங்க. அதனால இந்த கோயில் விஷயத்துல நீதான் முன்னால நின்னு அவங்க சொல்ற எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு செய்யணும். நான் கண்டிப்பா செய்யறேன் அண்ணி. பூஜைக்கு உதவி செய்யறது நல்லது தானே. நான் கண்டிப்பா பண்றேன் அண்ணி. ஆத்து நடந்துக்கோ. உனக்காக தான் நான் அவ்வளவு தூரம் பேசிட்டு வந்திருக்கேன். அப்புறம் தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது. எனக்கு ஒரு லெமன் டீ போட்டு எடுத்துட்டு வரியா? சரிங்க அண்ணி, நீங்க போங்க. வரேன். அங்க பாருங்க, லட்சுமி ஆண்டி செம்பாவை கூட்டிட்டு வராங்க. அஜிஜா, அர்ச்சனா சொன்னதை கேட்டு செம்பாவை கூட்டிட்டு வந்துட்டேன். இவளுங்க இதான் சாக்கணும் கச்சு கட்டிட்டு நிக்க போறாளுங்க. கடவுளே, இவளுங்க வாயிலிருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும். என்னால அம்மாவுக்கு எந்த அவமானமும் வந்துடக்கூடாது. பெரிய அண்ணி ஏன் தான் என்ன வர சொல்லி கட்டாயப்படுத்தினாங்களோ? எல்லாரும் இப்பவே ஒரு மாதிரி பாக்குறாங்க. வா லக்ஷ்மி, இங்க பாரு, இவங்க தான் லக்ஷ்மி. வாங்க 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 லக்ஷ்மி. வணக்கம். வாமா அர்ச்சனா. சொன்ன மாதிரி செம்பாவை கூட்டிட்டு வந்துட்டியே. ஆமா, வடிவெங்க? அவ அப்பாவுக்கு உடம்புக்கு முடியலன்னு ஊருக்கு போயிருக்கா. செம்பா உங்க வீட்டு மருமகள் ஆனதுக்கு அப்புறம் இதான் முதல் பூஜை இல்ல? நல்ல மனசார வேண்டிக்கமா.
நீயே இறங்கி வந்து செம்பாவை கூட்டிட்டு வந்திருக்கல்ல. நான் கார்த்தி பேசின எதையும் மனசுல வச்சுக்கல. அதே மாதிரி நீங்களும் எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. என்ன ஆண்டி நீங்க? நாங்க எதை மனசுல வச்சுக்க போறோம்? இல்ல, இதுக்கப்புறம் நாங்க செம்பாவுக்கு ஏதாவது வேலை கொடுத்தா அவ வீட்டு வேலைக்காரியா இருந்தவ தானே நினைச்சு நாங்க வேலை கொடுக்கறோம் நீங்க நினைச்சிட கூடாதுல்ல. வேலைக்காரியா இருக்கிறதா இருந்தாலும் வெள்ளைக்கார வீட்டு வேலைக்காரியா இருக்கணும். யாருக்கு எப்போ சுக்கிரதிசை அடிக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. ஏய், தாய்க்கிழவி ஏதோ பலமா வேண்டுதல் போடுற மாதிரி இருக்கு. பின்ன உச்சந்தில வச்சு கழுவி கழுவி ஊத்துனா அங்க பாருங்க எங்க அம்மா கையை எப்படி உதறதுன்னு. கைக்கு கீழே ஒரு பானையை வச்சோம்னா அப்படியே கடம் வாசிச்சிருவாங்க. இப்பதானே ஓபன் டைட்டிலே போட்டிருக்கோம். இன்னும் எவ்வளவோ இருக்கு. லக்ஷ்மி, உன் சின்ன மருமக செம்பா பூஜை வேலையெல்லாம் செய்வா தானே? செய்வா. நம்ம ஏரியா பூஜை நாம தானே எல்லாத்தையும் எடுத்து செய்யணும். வழக்கம் போல நம்ம ஏரியா பொண்ணுங்க மருமகளுங்க இவங்க எல்லாருக்குமான பொறுப்பை பிரிச்சு கொடுத்துருங்க. அவங்கவுங்க வேலையை செய்யட்டும். அப்போ பூஜை வேலையெல்லாம் நீங்களே பிரிச்சு கொடுத்துருங்களேன். அர்ச்சனா நந்தினி 2 பேருமே கல்ச்சுரல் ப்ரோக்ராமோட பொறுப்பை ஏத்துக்கிட்டோம். நாங்க கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் பாத்துக்கிறோம். ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயம். கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய பேர் வருவாங்க. பேர் எழுதணும், ஆர்கனைஸ் பண்ணணும். அது எங்க 2 பேரால மட்டும் முடியாது. கூட துணைக்கு ஒரு 2-3 பேரை நாங்க சேர்த்துக்கிறோம். அதுவும் கரெக்ட் தானம்மா. உங்க 2 பேரால மட்டும் மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயம் இல்ல. அதனால இன்னும் 2 பேரை சேர்த்துக்கோங்கம்மா. பூஜை மண்டபத்தை டெக்கரேட் பண்றதுக்கு யாராவது பொறுப்பெடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். பிரியாவோட மருமக இந்த மாதிரி டெக்கரேஷன் வேலைலாம் நல்லா செய்வாளே, அவளே செய்ய சொல்லிடலாம். அவ தான் பிரெக்னெண்டா இருக்காளே, அவளால இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ண முடியாது. நம்ம செம்பா ரொம்ப நல்லா வீட்டை டெக்கரேட் பண்ணுவா. நாங்கெல்லாம் அவளை டெக்கரேட் திலகம் தான் கூப்பிடுவோம். அது மட்டும் இல்ல, அவ எப்படி சமையல் செய்வான்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. இதுல புதுசா சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதான் ஏரியால இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியுமே. நம்ம கார்த்திகோட பிறந்தநாள் அன்னைக்கு எவ்வளவு கெஸ்ட் வந்திருந்தாங்க தெரியுமா? ஒத்த மனுஷியா நின்னு எல்லாத்தையும் செஞ்சு கைதட்டல் வாங்கிட்டேன்னா பாத்துக்கோங்களேன். அப்படின்னா நாம ஒண்ணு பண்ணலாம். இந்த பிரசாதம் பண்ற பொறுப்பை நம்ம செம்பா கிட்டே கொடுத்துடலாம். சூப்பர், கரெக்டா சொன்ன நந்தினி. நீ சொல்றது கரெக்ட் தான்மா. உன் வீட்டு லக்ஷ்மி பூஜையப்போ நான் பாத்திருக்கேனே. அப்படின்னா நான் சொன்ன மாதிரி செம்பாவுக்கு 2 பொறுப்பு. ஒன்னு மண்டபத்தை டெக்கரேட் பண்றது, இன்னொன்னு பிரசாதம் பண்றது. பிரசாதமும் அவ சூப்பரா செய்வா, ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் எப்படியும் அவ கூட தான் இருப்பேன். இன்னும் கூட 2 பேர் இருந்தா நல்லா இருக்கும். இந்த 2 பொறுப்பையும் செம்பாட்ட கொடுத்துடலாம்ல? ஆமா இல்லன்னு ஏதாவது சொல்லு லட்சுமி. சொல்லலைன்னா நாங்க செம்பாவுக்கு பொறுப்பே கொடுக்க முடியாது. ஏன்னா உன் சின்ன மருமக, போதாததுக்கு நீ தான் பிரசிடென்ட். என்ன ஆண்டி பேசுறீங்க? சாமி காரியம் அத்தை என்ன வேண்டாம்னு சொல்லுவாங்க? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. கடவுளே, நான் என்ன பாவம் பண்ணேன்? எனக்கே இந்த நிலைமை. இதை ஒத்துக்கிறத தவிர வேற வழியே இல்லை. வாழ்நாள் பூரா தொண்டையில சிக்கின முள்ளு மாதிரி ஆயிட்டா. சரி சரி, அப்படியே பண்ணுங்க. ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்ப கவனமா இருக்கணும். நம்மளோட இந்த பூஜை நல்லபடியா நடக்கணும். இந்த பூஜை நம்ம ஏரியாவுக்கே ஒரு கௌரவம் இல்லையா? அப்படிதானே? யாரோ ஒருத்தர் பண்ற தப்பால நம்ம ஏரியாவோட மானம் கெட்டு போயிடக்கூடாது. ஏரியாவோட மரியாதை என்ன ஆகுங்கிறது இருக்கட்டும். உங்க மனசு புண்ணாக போதே, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? செம்பாவால எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்க போறியே தாய் கிழவி.
தாயே, பூஜை வேலையில நான் எந்த தப்பும் செய்யக்கூடாது. என்னால பெரியம்மாவுக்கு அவமானம் வந்து எல்லார் முன்னாடியும் தலை குனிச்சிடக்கூடாது. இவ்வளவு பெரிய பொறுப்பு எல்லாத்தையும் என்னால சமாளிக்க முடியுமா? என் சைட்ல இருந்து எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். இந்த வருஷம் பூஜை மண்டபத்தை அலங்கரிக்க வேண்டிய பொறுப்பு செம்பா ஓடுது. இல்லக்கா, செம்பாவே இப்ப எல்லா வேலையும் செஞ்சுட்டா அப்புறம் ஏய், செம்பாவால எல்லா வேலையும் ஒழுங்கா செஞ்சு முடிக்க முடியும்னா நான் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்? நீயும் சில பொறுப்புகளை எடுத்து பண்ணணும். சரிக்கா. எல்லா வேலையையும் கெடுக்கிற வேலை உன் வேலை. இந்த தடவை நம்ம ஏரியால எந்த பூஜையும் நடக்க போறதில்ல. பூஜையில ஊத போற சங்க நாம பூஜைக்கே ஊத போறோம். ஊ! என்ன நீ சொல்றீங்க? ஒரு ஆளு பூஜைக்கு போக வேணான்னு நம்ம நிப்பாட்டலாம். ஒட்டுமொத்த பூஜை நிப்பாட்டுறதுன்னா ஏ என்ன ஆகும்? ஏதாவது கெடுதல் வந்துருச்சுன்னா? மகிழ்மதி ராணியும் குந்தல தேசத்து இளவரசியும் நடத்துற பூஜை இது நின்னு போச்சுன்னா அப்படியே நாடு நாசமா போயிடுமா என்ன? அப்போ நம்ம ஏரியா பூஜை மண்டபம் ஹோமத்துல எரியும். பழி செம்பா மேல விழும். பூஜை பண்ற இடத்துல நெருப்பு பத்திக்குச்சுன்னா அதுக்கு செம்பா தானே பொறுப்பு. சூப்பர் அண்ணி. நின்னு போன பூஜைய அம்மா வீட்லயே ஆரம்பிச்சிருவாங்க. செம்பாவுக்கு ஒரே அர்ச்சனை தான். அது சாதாரண அர்ச்சனையா இருக்க கூடாது, லட்ச அர்ச்சனையா இருக்கணும். அதெல்லாம் சரிதான். ஆனா ராணி ஆண்டி அவங்க 2 மருமகள்களையும் செம்பா கூட சேர்த்து விட்டுருக்காங்களே. அவங்க 2 பேரும் செம்பா பக்கத்திலே இருப்பாங்களே. நம்மளோட பிளான் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா? அப்படி ஏதாவது நடந்தா சஞ்சய் தானே மாட்டுவான். அக்கா, என்ன திட்டம் போட்டு என்னைய போட்டு கொடுக்கலான்னு பாக்குறீங்களா? நாளா மோசமான ஆளு, போட்டு கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பேன் பாத்துங்க. அதெல்லாம் நீ மாட்ட மாட்டடா. அந்த 2 மருமகளையும் மீறி நீ என்னென்ன செய்யணுமோ அதை செய். மகா பஞ்சமி அன்னைக்கு மேள வாசிக்கிறதுக்கு முன்னாடியே செம்பாவோட கதைய மண்டபத்துல உள்ள வேலைய நாளைக்கு நைட்ல இருந்து ஆரம்பிச்சிருவாங்க. நாளைக்கு நைட்டே நாமளும் வேலையை ஆரம்பிக்கணும். சஞ்சய், நான் என்ன சொன்னனோ நீ அதை மட்டும்தான் செய்யணும். கொஞ்சம் கூட அப்படி இப்படின்னு கூட நீ மாத்தக்கூடாது. இல்ல, நான் சொல்றத எக்ஸாக்ட்டா செய்யணும். புரிஞ்சுதா? ஓகே. ஆமா சஞ்சய், கரெக்டா கேட்டுக்கோ. தயவு செஞ்சு ஏடா கூடமா பண்ணி மாட்டிக்காத. அப்படியே மாட்டிக்கிட்டாலும் எங்களை காட்டி கொடுத்துறாத. ஏய், அதெல்லாம் இவன் பார்த்துப்பான். நீ எதுவும் பயப்படாத. இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா, செம்ம பிளான்கா. அப்ப நான் மண்டபத்துக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. ராஜா ராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராஜா ராணி தொடர்கிறது. யாரு? நான் தான் அண்ணி, செம்பா. செம்பா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பாளோ? கான்ட்ரிபியூஷன். சரிக்கா, நான் போய் மண்டபம் பந்தல் இல்ல என்னோட கான்ட்ரிபியூஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடுறேன்.
கேட்டுட்டு இருந்தியா? ஐயோ இல்ல, நான் எதுக்கு அண்ணி ஒட்டு கேட்கணும்? ஏய் பொய் சொல்லாத. நாங்க என்ன பேசுறோம்னு நீ ஒளிஞ்சு நின்னு ஒட்டு கேட்க ட்ரை பண்ணியா இல்லையா? நாங்க என்ன பண்ண போறோம், அதாவது நாங்க நந்தினி, அப்படின்னா நீ எங்க மேல சந்தேகப்படுற. ஐயோ, உன் மனசுல சந்தேகம் இருக்கு. நாங்க எப்பவுமே உன்னை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கோம் நீ நினைச்சிட்டு இருக்கல? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. உங்களை பத்தி நான் எதுக்கு அப்படிலாம் யோசிக்கணும்? நீங்க என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். வேலை செய்யறப்போ நான் ஏதாவது தப்பு பண்ணா நீங்க என்ன திட்டுவீங்க, அவ்வளவுதான். நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல. அதெல்லாம் நல்லா தான் புரிஞ்சு வச்சிருக்க. அப்புறம் ஏன் ஏன் இப்படி திடீர்னு வந்து எங்களை பயமுறுத்துற? அது துர்கா பூஜையில நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணதே இல்லை. எங்க கிராமத்துல இந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா எங்க ஊர்ல வயசான பாட்டிங்க தான் இத பண்ணுவாங்க. நான் அவங்க கூட சேர்ந்து ஏதோ ஓரளவுக்கு பண்ணிருக்கேன். தனியா இவ்ளோ பெரிய வேலைய இதுக்கு முன்னாடி நான் பண்ணதே இல்லை. நீங்க பெரியம்மா கிட்ட சொல்லி கொஞ்சம் புரிய வைங்க. இந்த பொறுப்பை என்கிட்ட கொடுக்காம வேற யார்கிட்டயாவது பெரியண்ணி நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா பெரியம்மா கேட்பாங்க. இல்லைன்னா நீங்க கூட இந்த பொறுப்பை எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்க என் கூட இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தைரியம் கிடைக்கும். ராஜா ராணி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ராஜா ராணி தொடர்கிறது. நீங்க என் கூட இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தைரியம் கிடைக்கும். ஐயோ, இந்த விஷயத்த செம்பா அத்தை கிட்ட போய் சொன்னானா அத்தை அவங்க பேரை காப்பாத்திக்கிறதுக்காக எங்களை மாட்டி விட்டுடுவாங்களே. அப்ப எங்களோட நிலைமை? அப்போ வேலையெல்லாம் எங்க தலையில திணிக்கலாம்னு பாக்குறியா? உனக்கு சைஸ்ல இருந்துகிட்டு இந்த லெவலுக்கு பிளான் பண்றியா நீ? உன்னால முடியும் செம்பா. அதான் எல்லாருக்கும் பொறுப்பை தனித்தனியா கொடுத்துருக்காங்கல்ல. உனக்கு எப்படி பிரசாதம் செய்யறதுக்கு மண்டபத்தை அலங்காரம் பண்றதுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரிதான் எங்களுக்கும் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. கல்ச்சுரல் விஷயம்ல நான் தான் பாத்துக்கணும். நீயே சொல்லு, கல்ச்சுரல் விஷயத்துல எங்களை விட இல்ல என்னை விட நல்லா செய்யறதுக்கு வேற யாரு இருக்கா? சொல்லு செம்பா. அது கரெக்டு தான் அண்ணி. ஆனா பந்தல் அலங்காரம் எல்லாமே பூஜைக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிடுமே. கல்ச்சுரல் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் தானே வரும். அப்படின்னா இப்ப நீ என்ன சொல்ல வர? என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணுமோ அதெல்லாம் நீ தான் தனியா பண்ணணும். நாங்கள எதுவும் பண்ண மாட்டோம். அண்ணி, ஏய், கோயில் அலங்காரம் உன்னோட பொறுப்பு, அதை நீ தான் பண்ணணும். சரிங்க அண்ணி. அதுக்கு பதிலா வேற ஏதாவது சொல்லுங்களேன். அத்தை எவ்வளவு பெருமைப்பட்டு உனக்கு எல்லாரும் முன்னாடியே இந்த பொறுப்பு கொடுத்திருக்காங்க. இந்த ஏரியால எல்லாருக்குமே தெரியும். இப்ப எல்லாரும் முன்னாடியும் போய் அத்தை என்ன சொல்லுவாங்க? அதானே, என்ன சொல்லுவாங்க? என்னோட சின்ன மருமகர் காளி செம்பா, அதான் என் சின்ன பையனோட மனைவி, அவளுக்கு இந்த வேலை செய்யறதுல இஷ்டம் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தைக்கு கெட்ட பேர் வருமா இல்லையா? அத பத்தியெல்லாம் நீ யோசிக்கவே மாட்டியா? இங்க பாரு, யார் யாரு எந்தெந்த வேலையை நல்லா செய்யறாங்களோ அத பார்த்துதான் அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. எனக்கு எப்படி கல்ச்சுரல்ஸ் விஷயம் நல்லா தெரியுமோ அதான் எனக்கு அந்த பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நீ வேலைக்காரி மாதிரி தான் வேலை கொடுத்திருக்காங்க. மண்டபம் நீ தான் அலங்காரம் பண்ணி ஆகணும், பிரசாதமும் நீ தான் பண்ணி ஆகணும். இந்த வேலையெல்லாம் கொடுக்கும்போது பண்ண வேண்டியதானே? எதுக்கு மண்டைய போட்டு உடைச்சுக்கிற? அண்ணி, சமையல் வேலையெல்லாம் என்னால செய்ய முடியும். ஆனா அலங்காரம் எல்லாம் பண்ண முடியாது அண்ணி. நீங்க இந்த பொறுப்பை மட்டும் வேற யாருக்காவது கொடுத்துருங்களேன். இங்க பாரு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. உனக்கு என்ன வேலை கொடுத்திருக்காங்களோ அதை நீ ஒழுங்கா செஞ்சு முடி. அப்புறம் இன்னொன்னு,
சாமி காரியங்கள்லாம் முடியாதுன்னு சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? அதெல்லாம் மகா பாவம். அந்த பாவத்துக்கு நம்ம வீட்ல எல்லாருமே ஆளாகணுமா? அக்கா அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் அலங்காரம் பண்றேன். அப்ப சீக்கிரம் போ, மண்டபத்துல வேலையெல்லாம் ஆரம்பி. இல்லைன்னா டைமுக்கு வேலை முடியாது. போ. ஏய், இன்னும் எப்படி நின்னுட்டு இருக்க? கிளம்பு. சரி. நீ என்ன நினைக்கிற நந்தினி? செம்பா நம்ம எல்லாரோட பேச்சையும் ஒட்டு கேட்டிருப்பாளோ? அப்படி இருக்காதண்ணே. ஆனா எவ்வளவு உஷாரா இருக்கா பாத்தீங்களா? நல்ல வேலை நீங்க பேசி சமாளிச்சிட்டீங்க. இல்ல அவ ஸ்டேஜ் அலங்காரத்துல நம்மளோட பிளான் எல்லாமே அப்படியே ஃபெயிலியர் ஆயிருக்கும். அவ்வளவு ஈஸியா என்ன? செம்பா எப்படி போனாலும் அதுக்கு கேட்டு போட இந்த அர்ச்சனாக்கு தெரியும்.